ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை இந்த காலை நேரத்தில் நாம் நோக்கி பார்ப்போமாக. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மனுஷனுடையதான வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை நாம் உயர்த்துவோம், தேவ பிரசன்னத்தில் நிறைந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தமும் நீதியும் நீர் உண்மையும் உள்ள தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு உங்களை ஆராதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. நீர் எழுந்தருளி நீர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனை உங்களுடைய சமூகத்தில் ஒரு பிரியமான ஒரு பரிசுத்தமான ஆராதனையாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனையாக இருப்பதாக. முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரில் அன்பு கூர்ந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க கிருபை செய்கிறோம். உண்மை ஆராதிக்கிற ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்தி நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் தங்கி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் பழைய பாடல் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் எந்த இடத்துல இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வோடு பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சென்று பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பூமியை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சூரியனை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா சேர்ந்து பாடு ஹல்லேலூயா போற்றி பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் துதித்து பாடு ஹல்லேலூயா கழித்து பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 அவர் கிருபை என்று கொண்டது சேனைகளை தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று கொண்டது தேசத்தை தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று கொண்டது செங்கடலை தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று கொண்டது அரசுகளை அழைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது சிந்தைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது தேசத்தை தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா சேர்ந்து பாடு ஹல்லேலூயா போற்றி பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் துதித்து பாடு ஹல்லேலூயா கழித்து பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 அவர் கிருபை என்று உள்ளது ஆனாலும் சர்வவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது பரத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது விடுதலை தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது ஆனாலும் தருபவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது பரத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா சேர்ந்து பாடு ஹல்லேலூயா போற்றி பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் துதித்து பாடு ஹல்லேலூயா கழித்து பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்னொரு பாடலை பாடி நாம் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிப்போம். தேவனுடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் நாமத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. அவரை ஆராதிக்க அவரை துதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நமத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். விடுதலையோடு நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே என்ற துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரமே.
Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். பாத்திரரே எந்த துணையாளரே துதிக்கு பாத்திரரே எந்த துணையாளரே ஆபத்து காலத்தில் அடைக்கலமே அதரவே என் அனுகூலமே ஆபத்து காலத்தில் அடைக்கலமே அதரவே என் அனுகூலமே உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன் யெகோவா சாலோமிலே எந்த சமாதானமே யெகோவா சாலோமிலே எந்த சமாதானமே நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தே சஞ்சலம் தவித்து நீக்கி நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தே சஞ்சலம் தவித்து நீக்கி உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன் யெகோவா சம்மானிலே என்னோடு இருப்பவரே யெகோவா சம்மானிலே என்னோடு இருப்பவரே என்ன வந்தாலும் கலங்கிறதே அப்படி என்னோடு இருப்பதனா என்ன வந்தாலும் கலங்கிறதே அப்படி என்னோடு இருப்பதனா உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன் உம்மை செய்கிறேன் எந்த ஜெய கொடியே யெகோவாவை செய்கிறேன் எந்த ஜெய கொடியே மனமகிழ்ந்து பாடிடுவேன் மகிமையாகி வெற்றி செய்யவே மனமகிழ்ந்து பாடிடுவேன் மகிமையாகி வெற்றி செய்யவே உம்மை ஆராதனை செய்கிறேன் எல்லாரும் ஒருமித்து பாடுங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறேன் 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 உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மை உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன் உன்னதரே உயர்ந்தவரே
ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். வேதம் சொல்கிறது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உதடுகளினால், நம்முடைய வாயினாலே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். அவர் மாத்திரம் எல்லாவற்றிற்கும் பாத்திரர். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அவர் நம்முடைய வாழ்க்கையினுடையதான முதலாவது ஸ்தானத்தில் அவர் நமக்கு இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முழு இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். முழு ஆத்துமாவோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முழு பலத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மில் நாங்கள் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நம்பிக்கையின் கண்மலையே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புகிற தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் நீர் எங்களை இடை கட்டுகிறவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜா, நீ கர்த்தாதி கர்த்தா, நீ மகிமையின் தேவன் ஆண்டவரே. நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஹalleluya. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை விடுதலை ஆக்குகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நீ வெளிப்படுத்துகிறவர். உம்முடைய கிரியைகளை நீ வெளிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுடைய பலனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. சாரோனின் ரோஜாவே, உம்மை துதிக்கிறோம். பள்ளத்தாக்கின் லீலியை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 1000 சிறந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் அப்பா. ஹalleluya ஹalleluya. எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன், நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன் செல்கிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன் சென்று நீர் கோணலானவைகளை செம்மையாக்குகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு முன் சென்று தடைகளை உடைத்து போடுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு முன் சென்று எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீர் எங்களுடைய நம்பிக்கையின் கண்மலை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு அடைக்கலமான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்களை ஆட்கொள்வதாக. எங்களை அழகாய் மாற்றுகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் பலத்தின் மேல் பலனுடைய, கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உயர்ந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிற எங்களுடைய கண்மலையை உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஹalleluya. எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே கடைசி வரை எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் மகிமையின் தேவன் ஆண்டவரே. ஓராபாலமாஷி அந்தரகமனம் காதரகவோசி அவரகவோயா. ஓ ஹalleluya. காரியங்களை செய்கிறவரே. உடையாக
புகழ்ந்திடு. எல்லாரும் சேர்ந்து பாத்திரன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கும் நேரத்துக்கு மகிமைக்கும் பார்த்தேன். நீர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்க தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே புகழப்படத்தக்க தேவன் ஆண்டவரே. இரண்டு சராசரங்களை உருவாக்கின தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே. நீர் வானாதி வானங்கள் கொள்ள மாட்டாத தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறதானே உம்முடைய வாக்குக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனவாட்டியாகிய உம்முடைய சபை ஆண்டவரே இந்த நாட்களில் உம்முடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லி இருக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிற தேசத்தில் நடக்கிறதான பயங்கரமான சம்பவங்கள். நீர் மறுபடியும் வரப்போகிறீர். நீர் வாசற்படியிலே வந்திருக்கிறீர். நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர், மறுபடியும் வரப்போகிறீர் என்கிற காரியத்தை இவர்கள் தெளிவாய் வெளிப்படுத்துகிறதை நாங்கள் அறிகிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாங்கள் எச்சரிப்பாய், நாங்கள் விழிப்பாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வேத வசனங்களின் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நீர் அனுப்பி நீர் குணமாக்குவீராக, நீர் விடுதலையாக்குவீராக, நீர் உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இதயங்கள் இந்த நேரத்தில் திறக்கப்படுவதாக, ஒரு உணர்வுள்ள இதயமாய் மாற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தை நீராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக, தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவர், இந்த பொருளாத நாட்களில், இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிற நாட்களில் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கலக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானம் உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் கடைசி வரையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கு. பாதுகாக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கு. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறபடி நன்றி தகப்பனே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். உடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய இதயத்தை திறந்திடும். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை யாவை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மட்டுமாய் ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து வேத வசனங்களை நாம் தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே சில காரியங்களை சொல்லுகிறார். நாம் அந்தரங்கத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள், நாம் வெளியரங்கமாய் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி சில காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்தரங்கத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிற ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இந்த காலை நேரத்தில் நாம் வேத வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ளதான வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால்
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் அந்தரங்கத்திலே செய்யக்கூடிய காரியங்களிலே முதலாவது தர்மத்தை குறித்து சொல்லப்படுகிறது. மற்றவர்களுக்கு செய்கிற உதவி அல்லது ஏழைகளுக்கு செய்கிற உதவி, தர்மம் செய்கிற காரியத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறதான முதலாவது காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் அந்தரங்கத்தில் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இப்போ நாம் ஒருவருக்கு தர்மம் செய்யும் போது யாருக்கு தெரியாம செய்வது என்பது சில நேரங்களில் செய்யலாம், சில நேரங்களில் மற்றவர்கள் பார்க்கலாம், சில நேரங்களில் மற்றவர்கள் அறியலாம். ஆகையினாலே மற்றவர்கள் பார்த்து விட்டார்கள் அல்ல மற்றவர்கள் அறிந்து விட்டார்கள், அது பாவம் அப்படி என்கிறதான அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை. அது தன்னுடைய புகழ்ச்சிக்காக, தன்னுடைய பெருமைக்காக தான் மற்றவர்களுக்கு செய்கிறேன் என்கிறதான ஒரு மேட்டிமை அவர்களுக்கு உண்டாகாமல் இருக்கும்படிக்கு, அந்த மேட்டிமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், அவைகளை அந்தரங்கத்தில் செய்ய வேண்டும் என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கிறதான நேரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வலதுகை, அதாவது உன் வலதுகை செய்வதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், ஒருவேளை நம்ம லிட்டரலா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த வலதுகை அது இடதுகைக்கே தெரியக்கூடாது அப்படி என்கிற ஒரு அர்த்தம் அல்ல. அதை நாம் எவ்வாறு நம்முடைய மேட்டிமை நம்மிடத்தில் வராதபடிக்கு அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு புகழ்ச்சிக்காக அதை செய்கிறோம் என்கிற உணர்வு இல்லாதபடிக்கு அதை செய்கிறோம் என்கிறதான ஒரு உணர்வோடு செய்ய வேண்டும் என்பதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. மனுஷர் காண வேண்டும் என்று நாம் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். இங்கே பரிசேயரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் பரிசேயர்களை குறித்து அவர் சொல்கிறார், அவர் எதை செய்தாலும் மற்றவர்களுக்கு முன்பாக மேட்டிமையாக இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆகையால்தான் தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷன் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். அவருடைய கிரியைகளை நாங்கள் சொல்லப்படுகிறதான நேரத்தில் அவர்கள் தர்மம் கொடுக்கிறதா இருக்கலாம், அல்லது அவர்கள் செய்கிற எந்த ஒரு காரியமாகவும் காணப்படலாம். அது எதற்காக அவர்கள் செய்கிற நோக்கமே மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மனுஷர்கள் காண வேண்டும் என்று சொல்லி செய்யக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவைகளை நாம் செய்கிறதை கர்த்தர் பார்க்கிறார், தேவன் அறிகிறார். ஒருவேளை நம்ம செய்கிறதான காரியங்கள் யாரு பார்க்காம இருந்தாலும் யார் அறியாம இருந்தாலும் கவலையே கிடையாது. அந்த ஒரே ஒரு தேவன் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் நடவடிகள் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறதான நேரத்தில் அப்போஸ்தலர் நடவடிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கொர்நேலியுவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். மிகுந்த தர்மங்களை அவன் செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும் போது அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன்
ஒரு தேவதூதன் நம்ம தரிசனமாக சொல்கிறதை பார்க்கிறோம். உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்தேட்டி இருக்கிறது. அப்ப உன்னுடைய தருமங்கள் தேவனுடைய சமூகத்திலே நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. உன்னுடைய தருமங்கள் தேவனுடைய சமூகத்தில் எண்ணப்படுகிற அல்லது தேவன் பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகினாலே மற்றவர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ தேவன் அதை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் நற்கிரியைகள் அநேக காரியங்களை அவள் செய்கிறாள். அவள் தருமங்களை செய்கிறாள். இது எல்லாரும் அநேகர் பார்த்திருக்கிறாங்க. ஆகையினாலதான் அநேகர் வந்து சாட்சியிடுகிறாங்க. அவள் நற்கிரியைகள் அவள் தருமங்கள் அவள் செய்கிறவளா இருந்தாள் என்று சொல்வதற்கு காரணம் அவள் எல்லா காரியத்தையும் செய்தாள். அதை தேவன் கண்டார். ஆனால் அவள் மேட்டுமையான எண்ணத்தோடு அல்லது பெருமையான ஒரு எண்ணத்தோடு அவள் செய்யல. மற்றவர்கள் இதை பார்த்தார்கள், அதில் தவறு இல்லை. ஆனால் அவளுடைய இருதயத்தின் நோக்கம் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினால்தான் வேதம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்ம ஒருபோதும் தேவனை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ முடியவே முடியாது. ஏன்னா அவர் உள்ளத்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது, நற்கிரியைகளை நாம் செய்யும் போது, அதில் தர்மங்களை நாம் செய்யும் போது எந்த நோக்கத்திலே நாம் செய்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப தேவன் அவைகளை அறிந்து அதற்கு ஏற்ற பலன்களை கொடுக்கிறார் என்று சொல்லி வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷர்கள் பார்ப்பதற்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, புகழ்ச்சிக்காக அல்ல, நாம் கர்த்தருக்காக அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்திலே அவைகள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே அதற்கு ஏற்ற பலன்களை அவர் கொடுக்கிற தேவன் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினால பெருமை கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு பலன் இல்லை என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால பெருமை நாம் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லை. ஆகையினால்தான் வாசித்த அந்த வசனத்திலே சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனத்திலே மத்தேயு 6:4 சொல்லப்பட்டிருக்கிற, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறவர், நீ என்ன நோக்கத்தோடு செய்கிறாய், என்ன எதிர்பார்ப்போடு செய்கிறாய், என்ன மோட்டிவோடு செய்கிறாய் என்பதை கர்த்தர் பார்க்கிறபடினாலே அவர் கொடுக்கிற பலன் அது வெளியரங்கமா இருக்கும். அது எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருக்கும். அது எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும். அது எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடியதாக கர்த்தர் வெளியரங்கமாய் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் செய்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வெளியரங்கமாய் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுல அவைகள் காணப்படும். ஈசாக்கை குறித்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்ததினால மற்றவர்கள் எல்லாரும் அவன் மேல பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு உள்ளே மறைந்திருந்ததான ஆழமான குணம், சகிப்புத்தன்மை இருந்தது, பொறுமை இருந்தது, மன்னிக்கும் தன்மை எல்லாம் இருந்தது. எல்லா கேரக்டர், எல்லா குணாதிசயங்களும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் சண்டைக்கு போகல, அவன் எந்த ஒரு காரியத்துக்கு அவன் எதிர்த்து நிற்கல. அவனுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்தபடினாலே, அவனுடைய அந்தரங்கத்தை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினாலே, அந்தரங்கத்தில் எந்த நிலைமையில் அவன் இருந்தான் என்பதை ஆண்டவர் அறிந்தபடினாலே ஆண்டவர் வெளியரங்கமாக அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். அவனுடைய விளைச்சல்களை 100 மடங்கு அடைய செய்தார். மற்றவர்கள் மேலே பொறாமை கொள்ளக்கூடிய அளவில் ஆண்டவர் காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏன் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து
அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர்களுக்கு அல்ல, கர்த்தருக்கென்றே செய்கிறோம் என்று சொல்லி ஏதோ வேண்டாம் வரப்போட அல்ல, அல்ல முழுமையான ஒரு விருப்பம் இல்லாத நிலைமையிலே அல்ல. வேதம் சொல்கிறது மனப்பூர்வமாய் அதை செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்டதான நிலைமையில மனப்பூர்வமாய் நாம் செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அப்ப பார்க்கிறோம், அந்த இடத்துல செய்யப்படணும் அப்படி என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தர்மம் அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டும். நற்கிரியைகள் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். அவைகளை செய்யும்போது மனசு பார்க்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். அது ஒரு பொருட்டே கிடையாது. அந்த ஜனங்கள் பார்த்தாலும் அதனால நமக்கு பாதிப்பு இல்லை. அதை என்ன மோட்டிவோட என்ன நோக்கத்தோடு செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. அப்போ தேவனுக்கென்று நம்ம செய்கிற காரியங்கள் அது ஒரு வெளியரங்கமாய் இருந்தா கூட, மற்றவர்கள் பார்த்தா கூட, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய நற்கிரியைகளை அவர்கள் கண்டு, வேதம் சொல்கிறது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவர்கள். அப்ப நல்ல காரியங்களை கிரியைகளை நாம் செய்யும் போது அது வெளியரங்கமாக இருந்தாலும் ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கு அது ஏதுவா இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதத்திலே 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சில காரியங்கள் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், அங்கே பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, உங்களுடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லப்படுகிறதை சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அகாயாவில் உள்ளவர்கள், அதாவது மக்கதோனியாவில் உள்ள ஜனங்களோடு இவர்கள் நன்கு கொடுக்கிறவர்கள் என்கிற காரியத்தை சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாய் இருக்கும். தர்மத்தை குறித்து செய்யப்பட வேண்டியதான உதவிகளை குறித்து அவர் சொல்லுகிறார். மக்கதோனியர்களை குறித்து அவர்கள் சொல்லும் போது அவர்கள் நன்றாய் செய்கிறவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்க அப்படிப்பட்டதான நிலைமை உங்களுக்குள்ள கிரியை இல்லை அப்படின்னா நாங்க வெட்கப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கிறோம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தர்ம பணமானது, தான தர்மமானது லோபத்தினமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. அங்கே சொல்லப்படுகிறது, கொடுக்கப்படுகிற அந்த காரியம் அன்வில்லிங், அதாவது விருப்பம் இல்லாதபடிக்கு அல்லது ஒரு உற்சாகம் இல்லாதபடிக்கு கொடுக்கிறதான காரியம் அல்ல. வேதத்தில் சொல்லப்படுகிறது உதாரத்துவமாய் தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தர்மத்தை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பின்னர் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான். அவனவன் இஸ்னமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக
தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரியரைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆதாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதி விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனால் எங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த தர்ம காரியமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேக தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் செய்கிற இந்த தர்ம பணம் பரிசுத்தவான்களுடைய குறைவை அதை நிறைவாக்குகிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இதை செய்யும் போது அநேக தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே, அநேக தேவனை மகிமைப்படுத்துகிறதுனால அப்படின்னா என்ன, நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை ஜனங்கள் காண்கிறார்கள். ஆனால் நீங்கள் வேண்டிமைக்காக அல்ல, நீங்கள் உதாரணத்துவம் அதை செய்கிறீர்கள். அநேக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுனால வேதம் சொல்கிறது இன்னும் சம்பூர்ணம் உண்டாகும், இன்னொரு பரிபூர்ணம் உண்டாகும், இன்னொரு நிறைவு உண்டாகும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தம் இந்த காரியத்தை செய்கிறதுனால என்ன சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய இந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதை அறிக்கையிடுகிறவர்களாக அதை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். உதாரணத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறார்கள். தேவன் அவருடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஈவு அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தர்மம் செய்கிறதான அந்த ஈவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், அந்த கிஃப்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் சொல்கிறார், தேவன் அருளிய அந்த சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய தர்மம் அது அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். வேற்றுமைக்காக அல்ல, தேவன் காணப்படும்படியாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற இந்த ஒரு காரியம் என்னவென்றால், அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தர்மம் தேவனுக்கு முன்பாய் அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அதே போலதான் கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற தசமபாகங்கள், காணிக்கைகள் எல்லாமே ஆண்டவருக்காக நாம் செய்கிறோம், மற்றவருடைய புகழ்ச்சிகள் அல்ல என்கிற காரியத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபம் பண்ணுகிற காரியத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 2 முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று, அந்தரங்கத்துல நீ ஜெபம் பண்ணு. அதாவது நான் நன்றாக ஜெபிக்கிறவன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறத மற்றவர்கள் பார்க்கணும், நல்ல ஒரு ஜெப வீரன், நாம் எப்பவுமே ஜெபிக்கிறோம் என்று மற்றவர்கள் நம்மை பெருமைப்படுத்தும்படி அல்லது மற்றவர்கள் நம்மை புகழும்படியாக அல்ல நம்ம ஜெபிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஜெபிக்க சொல்லி இருக்கிறபடினாலே நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய ஜெபத்தை ப்ரொபகேண்டா நாம் பண்ணக்கூடாது. நம்முடைய ஜெபத்தை குறித்து அதிகமாக நம் மேன்மை பாராட்டின காரியத்தை செய்யக்கூடாது. அதனால நம்ம பொதுவாக ஜெபிக்க கூடாது என்று அல்ல, ஆலயத்தில் ஜெபிக்க கூடாது என்று அல்ல, தனிமையாக வீட்டில் ஜெபிக்க கூடாது என்று அல்ல, எப்படி வேண்டும் என்றாலும் ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய ஜெபத்தினுடைய மோட்டிவ் எதற்காக, மற்றவர்கள் பார்ப்பதற்காக அல்ல, தேவனோடு நாம் உறவாடும்படி, தேவன் கேட்கும்படியாக, தேவனோடு நாம் ஐக்கியத்தை நாம் பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கிறோம் என்கிற காரியத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்தரங்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறாங்க. 2வது சொல்லப்படுகிறது, வீண் வார்த்தைகளை பேசாதீங்க, சொல்லாதீங்க, அதிக வசதிப்பாக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்காதுங்க என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெபத்தில் நாம் வரும்போது வீண் வார்த்தைகள், தேவையில்லாத தேவன் ஏற்காத வார்த்தைகள் ஒரு பக்கம், அடுத்து அதிக வசனிப்பு, ரொம்ப அழகான நல்ல வார்த்தைகளை சொல்லி பரவாயில்ல, ஆவியானவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்குள்ளே கொடுக்கும் போது நமக்கு சொல்லி நம்ம ஜெபிக்கிறதுல தவறு இல்லை. அதனால நம்ம ஜெபத்தினுடைய கான்சென்ட்ரேஷன்
நான் என்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நான் ஜெபிக்கலாம். நான் மற்றவர்கள் கேட்டா எனக்கு ஒரு நல்ல சர்டிபிகேட், நல்லா ஜெபிக்கிறவன், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி இவன் ஜெபிக்கிறான், இவன் ஜெபிக்கும் போது மிக அழகாக இருக்கிறது, அப்படி என்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடக் கூடாது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஜெபம் என்பது அது இருதயத்தில் இருந்து அது வெளியே வருகிற காரியமாய் காணப்படுகிறது. அது மனுஷனுடைய இருதயத்தின் சகல காரியங்களையும் வெளியே கொண்டு வருகிறதா இருக்கிறது. மனுஷனுடைய அங்கலாய்ப்புகளை வெளியே கொண்டு வருகிறது. மனுஷனுடைய பாரங்களை வெளியே கொண்டு வருகிறது. மனுஷனுக்குள்ளே இருக்கிற தாகங்களை வெளியே கொண்டு வருகிறது. ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பை அவைகள் வெளியே கொண்டு வருகிறதாம் அந்த ஜெபமாக காணப்படுகிறது. அது வார்த்தையின் வடிவிலே அது வெளியிறக்கமாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உள்ளத்திலே அவைகள் இல்லாதபடிக்கு வெளியிறக்கமாய் மற்றவர்கள் கேட்பதற்கு மிகவும் மாடனாக, மிகவும் டெக்னிக்கான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி ஏதோ எல்லாருடைய ஜெபத்தை புகழ வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். அது தேவனுக்கு அந்த ஜெபம் பிரியமாய் இருக்கவும் முடியாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜெபத்திலே வேதத்திலே பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே 2 பேருடைய ஜெபத்தை குறித்து, ஆயக்காரனுடைய ஜெபத்தை குறித்தும் பரிசேயனுடைய ஜெபத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பரிசேயன் ஜெபிக்கும் போது அவன் இப்படியாக ஜெபிக்கிறான் பாருங்க. பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் நாம் ஏதாவது படினால் என்று சொல்லுகிறான். அப்ப இவனுடைய ஜெபத்துல அவனுடைய மோட்டிவ் வித்தியாசமா இருக்கு. நான் மற்றவர்களை பார்க்கல நான் பூர்ணப்பட்டுவேன், மற்றவர்களை பார்க்கல நான் பெருமைக்கானவன், இந்த ஆயக்காரனை பார்க்கல நான் பெற்றதானவன், அப்படி என்கிற எண்ணத்துல தன்னுடைய பெருமையை அவன் ஜெபத்தின் வடிவெல்லாம் போட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆண்டவரே நான் பரிகாரன், அநியாயக்காரன், அக்கிரமம், விபச்சாரக்காரனை போல இல்லை, இந்த ஆயக்காரனை போல இல்லை ஆண்டவரே என்று சொல்லி தன் நீதி உள்ளவனா இருக்கிறதை போல தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பெருமையை, தன்னுடைய மேன்மையை அவன் அங்க வெளிப்படுத்துகிறான். ஆயக்காரனுடைய ஜெபம் என்ன அப்படின்னா, தன்னுடைய கரங்களை மார்பில் அடித்துக் கொண்டவன் பாவியாகிய மேல கிருபையாயிரும். நல்ல டெக்னிக்கல் வார்த்தை தெரியல, நல்ல அழகான வார்த்தைகள் சொல்ல தெரியல. அவனுடைய இயல்பான நிலைமையை அவன் ஆண்டவரிடத்தில் சொல்ல ஆரம்பித்தான். அவனுடைய உண்மையான நிலைமையை ஆண்டவரிடத்தில் கொட்ட ஆரம்பித்தான். அவனுடைய உண்மையான அந்த ஆரோக்கியத்தை தேவ சமூகத்தில் அவன் கொட்டினான். வேதம் சொல்ல அவன் அல்ல, இவனே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் நீதிமானாக அவன் கடந்து சென்றான் சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால நம்முடைய ஜெபம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நான் பல நேரங்களில் ஏன் மற்றவர்களிடத்தில் எல்லாம் போய் சொல்லிட்டு அல்லது பல காரியங்களை மற்றவர்களோடு எல்லாம் நம்ம பயந்து கொண்டு அல்லது இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பல நேரங்களில் நடந்து தெரிகிறோம். ஆனால் அதே நேரத்தில் பொறுமையா தேவன் அறியும்படி தேவ சமூகத்தில் இருந்து நாம் ஜெபிக்கிறதான நேரத்தில் உண்மையான தாழ்மையோடும் தாழ்மையின் இருதயத்தோடும் தேவன் அவைகளை கேட்டு எனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபங்கள் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மாயக்காரனை வேத பாறையை பரிசேரை உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இதன் நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். அப்போ பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதுனால நீண்ட ஜெபம் பண்ணக்கூடாது என்றல்ல, அவருடைய மோட்டிவை தான் ஆண்டவர் சொல்கிறார். மற்றவர்களை அதாவது வஞ்சிக்கத்தக்கதாக, மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணத்தக்கதாக, மற்றவர்களுக்கு முன்பாக தங்களுடையதான அதாவது தங்களுக்கு ஆண்டவர் அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார், அல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு, நான் தான் பயங்கரமா ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படுகிறவன், ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பாரு அப்படின்ற தவறான எண்ணங்களோடு தவறான நோக்கங்களோடு இந்த நாட்களில் நம்முடைய காரியங்களை நம்ம வெளிப்படுத்தோம் அப்படின்னு சொன்னா தேவன் நம்ம மேல பிரியமா இருக்க முடியாது. இந்த நாட்களில் அநேக சிலர் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவங்க இருப்பாங்க. மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அதிகமாக நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம், ஜெபிப்பது நல்லது, அநேகர் ஜெபிப்பார்கள், உண்மைதான். அதான் பல நேரங்களில் பெருமைக்காக அல்லது ஜனங்களை தங்கள் பக்கமாய் சேர்த்துக் கொள்ள அல்லது ஜனங்களை தங்கள் பக்கமாய் அட்ராக்ட் பண்ணிக்கொள்ள அல்லது இவர் தான் உலகத்திலே சிறந்தவர், இந்த நபர் தான் உலகத்திலே ஆண்டவருக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறவர் என்கிறதான நிலைமையில தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர்
அவர்கள் எதற்காக? ஜனங்களை மயக்குவதற்காக, ஜனங்களை தங்கள் பக்கமாக இழுப்பதற்காக, ஜனங்கள் இவர்களை சார்ந்து கொள்வதற்காக செய்கிறார்கள். நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் ஜனங்களை நம்பகமாய் சேர்ப்பதற்காக அல்ல, ஜனங்கள் நம்மை சார்ந்து கொள்வதற்காக அல்ல, ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள, ஜனங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள, ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் சாய்ந்து கொள்ளும்படி நாம் காரியங்களை செய்யும் போது நாம் கர்த்தருக்காக காரியங்களை செய்கிறவர்களாய், ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் நாம் கர்த்தருக்காக செய்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் அவனுக்கு பலனளிப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ நான் உபவாசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பெருமைக்காக மற்றவர்களிடத்தில் சொல்வதற்கல்ல, அல்லது ஜனங்கள் நம்மை பார்த்து புரிந்து கொள்வோம் இவர் உபவாசம் இருக்கிறாரு அப்படி என்று சொல்லி முகத்தை தொங்கலாக போட்டு அல்லது ஒரு பரிதாபமான தோற்றத்தை நம்ம வெளிப்படுத்தி மற்றவருடைய ஒரு பரிதாபம், மற்றவருடைய ஒரு அனுதாபத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஐயோ பாவம், ஒரு திருநாளா உபவாசம் பண்றாரு, செபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்கள் பரிதாபம் கொள்ளக்கூடிய அளவுல நம்ம இருப்போம் அப்படின்னா நம்முடைய உபவாசம் வீணா போயிடும். உபவாசம் இருக்கிறது தவறல்ல, அல்லது நம்ம உபவாசம் இருக்கிறோம், அல்லது இப்ப ஒருவேளை ஒருவர் நம்மை கூப்பிடலாம் எடுத்துவாங்க, இல்ல நாங்கள் பாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிறேன் அதனால எனக்கு வர முடியாது என்று சொல்கிறது தவறு கிடையாது. அது யாரையும் சொல்லக்கூடாது, மறைத்து வைக்க கூடாது என்கிற அர்த்தம் அல்ல. அதை பெருமைக்காக மேன்மைக்காக நாம் அதை செய்கிறவர்களாக இருந்தால் நாம் கர்த்தருக்கு செய்யாதபடி மனுஷர்களுக்காக மற்றவர்களுக்காக செய்கிறவர்களாக இருக்கும். ஆனால் மனுஷர்களுக்கு அதை பெருமையாக சொல்லாதபடிக்கு நாம் அதை உண்மையாக செய்வோம் என்றால் அது கர்த்தருக்கு செய்கிறதா இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் உபவாசத்தை குறித்து ஏசாயாவில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58ஆவது அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். அங்கே பாருங்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். அவருடைய கிரியைகள் சரியில்லாம இருக்கு, ஆனா ரொம்ப உபவாசிக்கிறாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க, ரொம்ப ஆண்டவரிடத்துல பேசுறாங்க, எல்லா காரியங்களும் செய்யறாங்க. அப்படி செய்யாதுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்கிறார்? செய்யக்கூடாது என்ற சத்தமா ஜெபிக்கிறது தவறல்ல. ஏன் ஆண்டவர் சொல்கிறார்? மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அப்போ நீ அதாவது உபவாசத்தினுடைய ஒரு வெளியரங்கமான தோற்றத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. வேதம் சொல்கிறது, நீ ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொண்டு தலை வணங்கி ஒரு நாடலை போல நீ அப்படிப்பட்டதான ஒரு உபவாசம் இருக்கிறா என்கிறதான ஒரு தோற்றத்திலே வெளியரங்கமாய் நீ உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய். அப்ப நம்ம உபவாசம் பண்ணி அதாவது வெளியரங்கமாக செய்யப்படக்கூடியதான, வெளியரங்கமாக ஜனங்கள் பார்க்கக்கூடியதான பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். மற்றவர்கள் பார்க்க வேண்டும், அது உபவாசம் இப்படி எல்லாம் இருக்கணும், என்ன நினைக்க கூடாது, அல்லது நம்ம குடிக்க கூடாது, அல்லது உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சோகமா இருக்கணும், தொங்க போடலன்னா நம்ம உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்தணும். அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடு உபவாசம் இருப்போம் அப்படின்னா அது தவறு. அது மாத்திரத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? நீ அப்படிப்பட்டதான காரியங்களை வெளியே செய்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையங்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துள்ள சிறுமையானவர்களை வீட்டிலே
வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது பாருங்க சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, வெளியரங்கமான கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவ மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தாத பட்சத்துல, மற்றவரிடத்துல நம்ம ஆண்டவருடைய கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தாத பட்சத்துல, நம்ம என்ன ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள், அதாவது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸை நம்ம செய்தாலும் அது தேவன் பார்க்கிற என்ன நோக்கத்தோடு செய்கிற, எப்படி செய்கிற, உன் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் தெளிவாய் பார்க்கிறார். ஆகையினால நம்ம அந்த நோக்கத்தோடு தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதான வசனத்தின் அடிப்படையில் செய்யாமல் இருந்தால் நம்முடைய தர்மங்கள் வீணாய் போய்விடும், நம்முடைய ஜெபம் வீணாய் போய்விடும், நம்முடைய உபவாசம் வீணாய் போய்விடும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையோடு தேவனோடு உள்ளதான அந்த இருதயத்திலே ஒன்றிணைந்தவர்களாக இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்படி நீ உண்மையில கிரியில இருப்ப அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த வசனத்தில் அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இதுல தொடர்ந்து சில வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அநேகர் வாக்குத்தத்தங்களாக எடுக்கிற வசனங்கள் எதெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தமான சில குறிப்பிட்ட வசனங்களை எடுத்துக்கொண்டு பெருமை பாராட்டிக் கொள்வார்கள். ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார், ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதுக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியம் என்ன, நீ இப்படியெல்லாம் உன் கிரியையில இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த கிரியைகள் இல்லாதபடிக்கு இந்த வெறும் வசனங்களை நமக்கு வாக்குத்தத்தமா எடுப்போம் என்று சொன்னால், அல்லது ஆண்டவரோடு பேசினார் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், இந்த வசனத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர முடியாது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அதே நேரத்தில் ஆண்டவர் முன்னாக சொன்னதான அந்த காரியங்களை, அந்த வார்த்தைகளை கை கொண்டவர்களாய் தேவன் இந்த வசனத்தின் மூலம் என்னோட பேசினார், ஆண்டவரே இந்த வசனத்தை இப்படி சொல்லி இருக்கிறீங்க, நீ சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்துக்கு உட்பட்டவர்களை நாம் காணப்படும் போது அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறுகிறதாக, அது பலிக்கிறதா இருக்கும். அங்கேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிவன் சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நல்ல வார்த்தைகள், நல்ல அவருடைய வசனங்கள், அவைகள் ஜனங்கள் வாக்குத்தத்தங்களாய் எடுக்கிற வசனங்களாய் இருக்கிறது. ஆனா அது சொல்லப்பட்டதான முன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னா, பின்னால் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நம்ம மகிமைப்படுவதாக நாம் ஏற்கனவே லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அவன் சொல்றான், நான் 2 வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே அவன் ஜெபம் பண்ணினான். அவன் செய்கிறான், தசமமாக கொடுக்கிறான், காணிக்க கொடுக்கிறான், உபவாசிக்கிறான். கிறிஸ்தவ செயல்பாடுகளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனால் அந்த கிறிஸ்தவ செயல்பாடுகளுடைய வாழ்க்கையில இருந்தும் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. அவன் வேதனையோடு அவன் திரும்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலைமை ஆயிற்று. ஆகையால நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவ செயல்பாடுகள் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, எல்லா ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய செயல்பாடுகள், கத்தரிக்காய் கொடுக்கிறோம், எல்லா செயல்பாடுகளும் இருக்கிறது. உண்மை, நல்லது. அதனோட கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். வேதவசனத்திலே சொல்லப்பட்டதுபடியாக அது தேவன் பார்க்கிறதாக, அது தேவன் அங்கீகரிக்கிறதாக, அது தேவன் ஏற்றுக்கொள்கிறதா இருக்கும் என்று சொன்னால் மாத்திரம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அகல கோடியாக கொட்டினாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் போவதில்லை. தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வசனங்களின்படி நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்தாலும் அது தேவன் அங்கீகரிக்கிறதா இருக்காது, தேவனிடத்தில் நன்மை வருகிறதாக காணப்படாது. அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய வேத வசனத்துக்கு உட்பட்டவர்களாக, அவருடைய வேத வசனத்தின்படியே நடந்து அதை கை கொண்டு அதன்படி செய்கிற ஜனங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர்களை தான் கர்த்தர் வழிநடத்த முடியும். அவருடைய வாழ்க்கையில் தான் பரிசுத்த ஆவியான ஒரு பலமான காரியங்களை செய்ய முடியும். தேவன் வாக்குமாறாத தேவன் கடைசியில் அவர்களோடு கூட இருப்பார்.
எப்பொழுதும் அவரோடு கூட இந்த வழி நடத்துவார். அப்படிப்பட்ட தேவன், எல்லாவற்றையும் அறிகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எல்லாம் அந்தரங்கத்தில் செய்யப்படுகிறதா இருக்க வேண்டும். அந்தரங்கம் என்று சொன்னால் மனுஷனுடைய மேட்டிமைக்காக அல்ல, கர்த்தருக்காக அதை செய்கிறோம் என்கிற உணர்வோடு செய்யும் போது தேவன் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி செய்வோம், அதனுடைய பலனை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உடைய நல்ல வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், அந்தரங்கத்தில் நாங்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், அந்தரங்கத்திலே செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது நீர் என்ன நோக்கத்தோடு அதை சொல்கிறீர் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியத்தை செய்யும் போது ஆண்டவரே, அதை கர்த்தருக்காக இந்த வேத வசனத்திலே நாங்கள் வாசித்ததை போல ஆண்டவரே கர்த்தாவே, அதை கர்த்தருக்காக செய்யும்படி ஆண்டவரே, கொலோசியரில் நாங்கள் வாசித்தோமே, எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும், அதை மனுஷர் பார்க்கும்படி அல்ல என்று சொன்ன வேதத்தில் நாங்கள் வாசித்தோமே. அதன் அடிப்படையில் நாங்கள் காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தார். அந்த ரங்கத்தில் எங்களுடைய தர்மம் இருக்கட்டும், அந்த ரங்கத்தில் எங்களுடைய ஜெபம் இருக்கட்டும், அந்த ரங்கத்தில் எங்களுடைய உபவாசம் இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தில், உங்களுடைய வேத வசனத்தின் சத்தியத்தில் நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். கேட்ட வசனங்களை கேட்ட, அதை உணர்ந்த, தங்களுடைய வாழ்க்கையில அதை ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும். எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்கிற ஒரு இருதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்து உம்மிடத்திலிருந்து வருகிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவாவியானவர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். துதிகர மகிமை யாவை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.